வெற்றிக்கான பாதை இது உங்களுக்கான பாதை. இன்றைய செய்தி நாளைய வரலாறு. மறக்காமல் இந்த சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை கொடுத்துருங்க. ஸோ இந்த வெற்றிக்கான பாதையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸோ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ப்ரொஃபைல் எடிட் ஆப்ஷன் வரும், பேன் கார்டு ஆப்ஷன் மஸ்ட்டா, இல்லை பேமெண்ட்டு வந்து அடுத்த பேமெண்ட் வித்ட்ரா எப்போ அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்போது ப்ரொஃபைல் எடிட் ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு ஈவினிங் வந்துடும். ஸோ எல்லாருமே நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைலை எடிட் பண்ணிக்கலாம். பேங்க் டீட்டெயில் கரெக்டாக கொடுத்துக்குங்க. பேன் கார்டு எந்த பேங்க்கில் லிங்க் ஆகிருக்கோ அதை கொடுங்க. பேன் கார்டு டீட்டெயில் இருக்கிற நேம் மாதிரியே பேங்க் நேமும் இருக்கணும். ஸோ அதே மாதிரி கொடுங்க. பேன் கார்டு ஆப்ஷன் வந்து கம்பல்சரியாக வரப்போகுது. ஸோ பேன் கார்டில் இருக்கக்கூடிய நேமும் பேங்க்கில் இருக்கக்கூடிய நேம் ஒரே மாதிரி இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணும், இல்லைன்னா அக்செப்ட் பண்ணாதுங்க. ஒரு பேன் கார்டுக்கு வந்து நீங்கள் 3 ஐடி கொடுத்துக்கலாம். 3 ஐடிக்குமே வெவ்வேறு பேங்க் கொடுக்கணும். அந்த பேங்க் எல்லாமே பேன் கார்டில் இருக்கிற நேம் இருக்கும் மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு தகவல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாமே வந்து டாஸ்க் வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு, அதே மாதிரி போனஸ் வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட், இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அஃபிலியேட்டட் வாலெட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற தகவல் வந்துருச்சு. எஸ்பிஓ வந்து ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறது கன்ஃபார்ம். ஸோ அப்போ வந்து நீங்கள் வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 18ஆம் தேதி ஓப்பன் ஆன அடுத்த 2 நாளுக்குள்ளேயே நீங்கள் வித்ட்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். அப்போவே நீங்கள் வித்ட்ரா கொடுத்துக்கலாம். ஸோ அன்னைக்கு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிப்ரவரி மாதம் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற தகவலும் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் யாரெல்லாம் இன்னும் வாலெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருக்கீங்களோ, உடனடியாக என்ன பண்ணுங்கள், நீங்களுடைய வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு, டாஸ்க் வாலெட்டில் இருக்கக்கூடியது, போனஸ் வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் 500க்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எல்லாருமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேமெண்ட் பற்றியான தகவல் இவ்வளோ தான். அதேமாதிரி பேன் கார்டு வந்து யாரெல்லாமே இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே வந்து எஸ்பிஓவை கான்டாக்ட் பண்ணி, எஸ்பிஓவில் அந்த ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணிக்கங்க. இல்லை அதாவது கரெக்ஷன் இருக்குது, நேம் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் அதை யூஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரைவேட்டில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தகவலும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து ஒரு 2 நாள் டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 நாளில் நீங்கள் ப்ரொஃபைல்லாம் எடிட் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் இந்த டைம் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, எடிட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த டைம் வந்து ப்ரொஃபைல் எடிட் பண்ண பொழுது பர்டிகுலர் சார்ஜஸ் வந்து எஸ்பிஓ அட்மின் டீமிலிருந்து உங்களுக்கு கிளைம் பண்ணுவாங்க. நீங்கள் அட்மின் டீமை தான் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ப்ரொஃபைலை வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பேன் கார்டு இருக்கிற மாதிரியே எல்லாருமே கரெக்ட் பண்ணிக்கங்க அப்படிங்கிற தகவலும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.